ஹாய் அமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கு கூட மேரிட் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ காலையில் தான் ஆகுது. தேங் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறான். என்ன ஒரு பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் அவன் கண்ணை அப்படியே தேய்ச்சிட்டு அவன் ஃபைஸில் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவன் மூஞ்சி முன்னாடியே கால் தான் இருக்குது. இப்போ அந்த காலை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஐஸ் மூவ் ஆகுது. இப்போ அவன் ஐஸ் தான் பயங்கரமாக வைட் ஆகுது. டக்குன்னு இப்போ அவன் எழுந்துட்டு, டேய் என்னோட அது எதுவுமே போடாமல் படுத்துருக்க. ஜங்குக் தான் குப்பரை அடித்து படுத்துருக்கான். அவனோட பேக் சைடு தான் ஃபுல்லாக அப்படியே தெரியுது. தேங் இப்போ டக்குன்னு கண்ணை மூடிட்டு அவன் மேலே இருக்க பெட்ஷீட் எடுத்து அப்படியே ஜங்குக் மேலே போற்றி விடுறான். என்ன அது இது எதுவும் போடாமல் இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ கீழே குனிஞ்சு அவனை பார்க்குறான். ஐயோ என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஷாக் ஆகிட்டு பெட்டை விட்டு தான் இப்போ கீழே இறங்குறான். அவன் கீழே கையை வச்சு மறைச்சிக்கிட்டு வேக வேகமாக அவன் ட்ரெஸ்ஸை தான் தேடுறான். ஐயோ எங்கே போச்சு இது அவன் சட்டி எந்த அப்படின்னு அவசர அவசரமாக தேடிட்டு இருக்கான். பார்த்தா இப்போ எதில் காலை வச்சு அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறான். என்ன அது இது அப்படின்னு சொல்லிட்டு என்னது அதுன்னு பார்க்குறான். பார்த்தா அது நேற்று ஜிமின் பில்லோ கடையில் வச்சுட்டு போனேன் அந்த ஜெல் பாட்டில் தான். அது இப்போ ஃபுல்லாக காலி பண்ணி வெறும் எம்டி பாட்டிலாக தேங்காய் அவன் கையில் வச்சு பார்த்துட்ருக்கான். ஜங்கா ஏதோ பண்ணுறான், வலிக்குது. ஜங்கா வாயில வாங்க. ஜங்கா படு. ஜங்கா என்னோட உள்ளே போக மாட்டேங்குது. ஜங்கா செம்மையாக இருக்குடா. இப்படி டக்குன்னு அந்த பாட்டிலை பார்த்ததும் தேங்காய் நேற்று நடந்ததெல்லாம் அப்படி அப்படியே எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஷிட், ஐயோ என்ன பண்ணியிருக்கேன் நான். இப்படி நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டு தேங் தான் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். ஜங்குக்கு லைட்டாக முழிக்கிற மாதிரி இப்போ தான் அப்படியே டேர்ன் பண்ணுறான். அதை பார்த்ததும் தேங் இப்போ டக்குன்னு ரெஸ்ட் ரூமை திறந்துட்டு உள்ளே ஓடிடுறான். ஐயோ ஐயோ எப்படி எப்படி அவன் கூட என்ன பண்ணி வச்சிருக்கேன் தேங், என்னடா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். டேய் தேங்கு என்னடா இது அப்படி காய்ச்சி முத்தி போச்சு அவனுக்கு. இப்படி ஃப்ரெண்டு ஜங்கு கூட போய் ஐயோ அப்படின்னு அவன் கண்ணை டைட்டாக மூடிட்டு அவன் தலை முடியதான் க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த டோரில் சாஞ்சு உக்காடுறான். அவனுக்கு இன்னும் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் இன்னுமே கண்ணில் கிளியராக வருது. அதுலேயும் முக்கியமாக ஜேகேவை அவன் முழுசாக பார்த்தது. கடிக்காத டேய் போதுனா நித்ரா தேவா. ஐயோ அவனை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். அவன் மூஞ்சில் இப்போ நான் எப்படி முழிப்பேன். தேயாவுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அப்படியே எழுந்து அவன் கண்ணாடியில் தான் பார்க்குறான். இப்போ அவன் உடம்ப தான் பார்க்குறான். பார்த்தா அவன் மேலெல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஒரே ஸ்க்ராச்சஸாக இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் அவன் கையை வச்சு தொட்டு பார்த்துட்டே அப்படியே திரும்பி அவன் முதுகு தான் பார்க்குறான். அங்கே அதுக்கு மேலே பயங்கரமாக கீறி வச்சு ஃபுல்லாக பொறாண்டி வச்சுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் என்ன பண்ணுறதுனே புரியல. பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான். எல்லாம் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு கண்ணா பின்னாடி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஜேகே அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கவும் அப்படியே முழிக்கிறான். ஐயோ திரும்பவே முடியல எடுப்பா ஆமா. இப்படி ஒரு வழியா கஷ்டப்பட்டு திரும்பிட்டு இப்போ ஜேகே தான் எழுந்து உட்காடுறான். அவனுக்கு நேற்று நைட் நடந்ததெல்லாம் முழுசா எல்லாமே ஞாபகம் இருக்குது. முழிச்சதுமே அதுதான் மைண்டுக்கு வருது. ஏன்னா தேங் நைட்டு ஃபுல்லாக அவனை விட்டே இருக்க மாட்டான். ஃபுல்லாக வச்சு செஞ்சுருப்பான். ரவுண்டுக்கு மேலே ரவுண்டுன்னு ரிப்பீட்டில் போயிருந்துருக்கோம். அதெல்லாம் இப்போ மைண்டில் அப்படியே வர ஜேகே தான் இப்போ தேங் எங்கன்ற மாதிரி திரும்புகிறான். பார்த்தா பாத்ரூமில் இருந்து தான் பயங்கரமாக சவுண்டாக கேட்குது. ஜேகேக்கு உடனே புரியுது தேங் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான், என்ன ஸ்டேட்டில் அவன் இருப்பான்ட்டு. அவன் ஸ்லோவாக பெட்டை விட்டு போய் கீழே இறங்கலான்னு இறங்க அவன் கால் ரெண்டும் பயங்கரமாக வலிக்குது. லிட்ரலாக அவனால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல. அம்மா முடியல. நைட்டு பூரா என் இடுப்பு உடச்சிட்டு இப்போ பாத்ரூமில் வர இதை உடச்சிட்ருக்கியோ, எதுக்கு அப்படி மேலே பாஞ்சானோ, ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போது வேக வேகமாக அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கான். தேங் வரத்துக்காட்டியும் அவன் அங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறான். ஏன்னா ரெண்டு பேரையும் பார்த்துக்கிற சுச்சுவேஷனில் இல்லைன்றது அவனுக்கு தெரியுது.
அதனால் வேகமாக அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ரூம் டோரை தான் திறந்துட்டு வெளில போகிறான். யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடணுன்னு வேக வேகமாக நடக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. ஒரு மாதிரி காலை லிம்ப் பண்ணி தான் போயிட்டுருக்கான். கரெக்டாக இப்போ அவன் கிச்சனை தான் கிராஸ் பண்ண. அவங்க எழுந்ததும் இந்த சூப்பை கொடுக்கணும். அவன் எங்கே இந்த சூப்பை குடிக்க போகிறான்? சக்கரை பையன் எப்பயுமே பூஸ்ட்டு தான், காலை எழுந்தா பூஸ்ட்டு தான் கேட்பான். ஆனால் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த போன் சூப் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்ல. ஆமாம் நீ, நாம் வேறு இந்த பாலில் ஓவர் டோசேஜாக 4 மாத்திரையை போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், தேங்கலாம் காலையில் நேரமாக எந்திரிக்கிற ஆள். அவன் இன்னும் எந்திரிக்கல, மதியமே ஆகிப்போச்சு. அண்ணி பேசாமல் போய் கதை தட்டிடுவா. ஐயோ வேணாம் குக்கிமா, சின்ன ஜென்ஸுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களே வரட்டும். இப்படி 2 மதர்ஸும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜங்குக் தான் வெளிலேருந்து கேட்டுட்டு, அப்போ இதெல்லாம் நடந்தது அந்த பால்னாலையா? இப்போ என்ன பண்ணுறது? எதுக்கு இப்படி தேவையில்லாமல்? ஐயோ, ஜங்குக்கு தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ அவங்க வீட்டுக்கு போகலான்னு அவன் போகிறான். ஹை குக்கி மாமா, எழுந்துட்டியா? ஒரு ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு பாட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. குட் மார்னிங் டி வாயாடி. குக்கி மாமா, இது குட் மார்னிங் இல்லை, இது குட் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூனா? ஸோ சரி, நீ போய் விளாடு, மாமா டயர்டாக இருக்கேன், அப்புறமா உங்க கூட விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் போக பார்க்க. மாமு இல்லை, நீ அந்த சாக்லேட்லாம் சாப்பிடல தானே, அப்படியே தானே இருக்கு, நான் போய் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா தான் இப்போ ஓட பார்க்க. ஜங்குக் டக்குன்னு அந்த பாப்பாவோட ஜடையை பிடிச்சி இழுத்துடுறான். வலிக்குது மாமு. எங்கே போகிறேன்? இப்போலாம் அங்கே போகக்கூடாது, சாக்லேட் தானே வேணும், நான் எடுத்துறேன். ஆனால் அப்புறமா எடுத்துறேன். தேங்க மாமா அங்கே தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன? அப்படியா? அப்போ ஜிமின் மாமா சொன்ன மாதிரி 2 பேரும் ராத்திரி ஃபுல்லாக என்னமோ பண்ணி சத்தமாக போட்டுட்டு இருந்தீங்களா? ஆயாடி, போய் விளையாடு போடி. நான் விளையாட போகிறேன், அண்ணன் நீ அப்புறம் சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா விளையாட ஓடிடுறா. ஆனால் அவன் சொன்ன மாதிரி தானே ராத்திரி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போது அவன் வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ இந்த பக்கம் தேயாங் சைடு பார்த்தா அவன் பாத்டப்பில் தான் தண்ணியை திருப்பி விட்டுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். எல்லாமே சொதப்பியாச்சு, எவ்வளோ சொதப்ப முடியுமோ சொதப்பியாச்சு. கல்யாணமே ஃபஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. அவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது? இதுக்கு மேலே அவனை எப்படி நான் பார்ப்பேன்? ஜங்குக்கும் நானும் எங்கள் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் இவ்வளோ நாள் உங்களுக்குள்ளே இந்த பாண்டிங்கை நினச்சி பார்க்குறான். டேட்டு என்னாச்சு? யாழூர அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இதானா? நான் தான் உன் கூட இருக்கல. ஆனால் அம்மா வேணும். உனக்கு லாலிபாப் பிடிக்கும் தானே? இந்தா லாலிபாப் சாப்பிட்றியா? டேட்டு அல்லாத, நான் உன் கூடயே இருக்கேன். இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுருக்க? 5 மார்க் போயிடுச்சுடா. 5 மார்க்கில் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பேன்டா. இப்போ நான் செகண்ட் மார்க்குடா. டேய், அடுத்த டைம் வாங்கிக்கலாம் விடு. நான்லாம் பாரு வாங்கினதே 5 மார்க் தான். இப்போ என்ன 5 மார்க் தானே? உன் பேப்பரை கொடு, நான் 1 5 மாத்துறேன். இதெல்லாம் தப்புடா. சார் ஏதோ பார்த்துட்டாருண்ணா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, டோட்டல் மிஸ்டேக்குன்னு சேட்டை கொடுப்போம். மச்சான், இப்படியே உட்காந்துருந்தேன்னு வை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னோட க்ரஷ்டா அவன், பார்த்தா அவன் கூட கம்மிட்டாக இருக்கிறா. டேய், அவன் என்னடா நல்லாக்குறா, சரியான டொக்கி முக்கிடாவ. வட்டே தெரியாமல் இருக்கிற நீ. அகில், அவனுக்கு எதுவும் தெரியாது, நான் தான் பண்ணேன் சார். நான் தான் சார் பண்ணேன், அவனுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. டேய், தில்லு இருந்தால் என்னை தாண்டி அவன்கிட்ட போடா பார்ப்போம். தேங்கு விட்ரா பார்த்துக்கலாம். மச்சான், நான் எதுக்கு இருக்கிறேன்? இதெல்லாம் ஒரு விஷயமா உனக்கு? பார்த்துக்கலாம் விட்ரா. நீ போயிட்டே இரு, உன் பின்னாடி எப்பயும் நான் இருப்பேன். தைரியமாக முன்னாடி போ. மச்சான், கராமணிக்கலாம்டா. நினச்ச மாதிரி கம்பெனி நீ டேக் ஓவர் பண்ணு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடலாம். உன் லைஃபு பக்காவாக செட்டில் ஆகிடும், புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள், ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தேங்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ உன்னை பற்றி யோசிச்சதை விட என்னை பற்றி யோசிச்சது தான் அதிகம்.
எனக்காக எல்லா இடத்துலையும் நின்றுருக்க. ஆனால் நம்ம பாண்டியை கெடுத்து விட்டேன் நான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன் போல். எப்படிரா ஒன்று நான் ஃபேஸ் பண்ணுறது? ஷோ, இப்படியே இங்கே புலம்பிட்டு இருக்க. வெளியில் கதவு தட்டுற சத்தம் தான் கேட்குது. ரொம்ப நேரமாக டோர் இப்போ தட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ தயாங் தான் எழுந்து ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வெளில ஜங்குக்கு இல்லை. என்ன இவனை காணோம், எங்கே போயிட்டான்? ஜங்குக்கு அங்கே இல்லைன்றதை பார்த்துட்டு தயாங் தான் இப்போ அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளில வரான். டோர் இப்போ கண்டினியூஸாக நாக் பண்ணிகிட்டே இருக்கவும் தயாங் தான் இப்போ யாருன்னு போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அம்மா. தயாங், எழுதிட்டிங்களா 2 பேரும்? மா, என்ன வேணும்? இல்லைடா, ஆஃப்டர்நூன் மேலே ஆச்சு, காலையிலேருந்து 2 பேரும் சாப்பிடல, அதான். வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை தான் லாக் பண்ண போகிறான். தயாங், அப்பா ஃபோன் பண்ணார். உங்கள் 2 பேரையும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆக சொன்னார். ஏன், அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? தயாங்கா, ஏன்டா அப்படி கோவப்படுற? உனக்கே தெரியும் நம்ம மேரேஜ் சிம்பிளாக ஃபேமிலியோட வச்சுக்கிட்டோம். ஏன், அது பத்தலையா? ஊரை குட்டி சொல்லணுமா? டேய், அதுக்கு இல்லைடா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாரையுமே கூப்பிடவே இல்லை நம்ம. அதனால அப்பா அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஈவினிங். அதுக்கு தான் நீயும் ஜங்குக்கும் ரெடி ஆகணும்னு சொல்கிறேன். என்ன இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் 2 பேர் தானே பிஸ்னஸ் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நான் எங்கேயும் வரல, விட்டுருங்க என்ன. ஆரம்பிச்சிட்டே. இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து உன் கூட ஒரே தொல்லை தான். எங்கே ஜங்கு கூப்பிடு, அவன் நான் சொன்னால் கேட்பான். அவனை வச்சு தானே எல்லாத்தையும் பண்ணுறீங்க. நான் ஒரு விஷயம் பிடிக்கல, வேண்டாம், நோன்னு சொன்னேன்னா அதோட விடுறதே கிடையாது. அதை அவன்கிட்ட சொல்லி அப்படியே என் மேலே திணிக்கணும், அதானே? தேங்கா, எதுக்கு இப்படி கத்துற? ஜங்கு கூப்பிடு. ஜங்குக், அவன் இங்கே இல்லை, போயிட்டான் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு தேங் தான் போய் அவன் பெட்டில் உட்காடுறான். என்ன, போயிட்டானா? எங்கே போயிட்டான்? அவங்ககிட்ட போயிட்டானா? நான் பார்க்கவே இல்லை. என்ன, அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி அப்புறம் அவன் போகாமல் என்ன பண்ணுவான்? என்ன நீ சும்மா கட்டாயப்படுத்திங்கிற? நாங்கள் ஒன்றை மட்டும்தான் கட்டாயப்படுத்தணும், அவன் இல்லை. சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. நீ என்ன நினைக்கிறன்னு தான் எனக்கு தெரில, ஆனால் ஜங்குக்கு என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ல தேங் தான் பார்த்து முறைக்கிறான். அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவனை என்ன இன்னைக்கு நேற்று பார்க்குறேன், சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், எனக்கு தெரியாதா? அவன் என்னை தேயாங்னு கூப்பிட்டதை விட மச்சான்னு கூப்பிட்டது தான்மா அதிகம். ஏமா புரிஞ்சிக்காம? யாரு, நான் புரிஞ்சிக்கலையா? அப்பா அவன் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறான்னு நீ நினைக்கிறேன் இல்லையா? அதானே சொல்லிகிட்ருக்க. அப்படி நினச்சினா நீ இன்னும் அவனை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். யாரு, நான் புரிஞ்சிக்கல? என்னை விட உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அவனை பற்றி? நான் என்ன சொன்னாலும் உனக்கு இப்போ புரியாது, கோவம் மட்டும்தான் படுவேன். நான் அம்மாடா, எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்ல தேயாங் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக முழிக்கிறான். தேயாங்கோட அம்மா தான் தேயாங்கோட தலையை தவட்டி விட்டுட்டே, என்னை விட அவன் தான் உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து எடுத்து வச்சுருக்கான். அதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிகிட்ருக்கேன். இனிமேவாச்சும் உன் கண்ணை திறந்து பாரு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ தான் புரியும். அம்மா சரியாக தான் சொல்கிறேன், அம்மா கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்போ சொல்லுவேன். நமக்கு சரியான பார்ட்னர் அமையிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் உனக்கு அப்படி இல்லை, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னோட ஜங்குக்கு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சும்மா அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காம வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் லைஃப் பார்ட்னருக்குள்ளே தான் ஃப்ரெண்டை தேடுவாங்க, ஆனால் உனக்கு ஃப்ரெண்டே லைஃப் பார்ட்னராக வந்திருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்படி அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்க தேங்க எதுவுமே பேசல, கம்மனே உட்காண்ட்ருக்கான். ஆச்சோ, டைம் ஆகிப்போச்சு, நான் பார் பேசிகிட்டே இருக்கேன். இங்கே பார், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. சாப்பிடவே இல்லை நீ, ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் வா. ஜங்குக்கு அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பான், நான் அப்படியே அவனை வர சொல்கிறேன், நீ சீக்கிரம் வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் தேங்க இங்கே அப்படி ஸ்டக்கான மாதிரி உட்காண்ட்ருக்கான். இப்போ அப்படியே அந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்தா அவன் வீட்டில் பெட்டில் தான் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கும் நேற்று நைட்டு நடந்த விஷயம்லாம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டதே எனக்கெல்லாம் பெரிய ட்ரீம், ஆனால் அதையும் தாண்டி நேற்று நைட்னா உன் கூட ஒன்றா, ஆனால் அதெல்லாம் நீ அவர இருந்து பண்ணல, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஃபோர்ஸ் பண்ணி உனக்கே தெரியாமல் இப்படி தான் நான் எதெல்லாம் நடக்கணும்னு நினச்சினோ, எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் தான் நடந்துச்சு. ஆனால் எனக்கு சந்தோஷமாக இல்லையே.
இதில் எதுலேயுமே லவ் இல்லையே. உன் கண்ணில் என்றைக்குமே எனக்கான லவ்வை என்னால் பார்க்கவே முடியாதுல்ல தயா. அவ்வளோதான். அடுத்து என்ன? கம்பெனி நீ டேக் ஓவர் பண்ணிட்டேன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒன்று விட்டு போயிடணும் இல்லை? இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும்னாலும் வலிக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான். ஒரு நாள்னாலும் என்னோட புருஷனா என் கூட கம்ப்ளீட்டாக இருந்துட்டல, போதும். லைஃப் டைமுக்கு இதுவே போதும், வேறு எதுவும் வேணாம், இதே போதும். ஜங்குக் தான் கண்ணை மூடிட்டு இதெல்லாம் அப்படியே நினச்சிட்டு படுத்திருக்கான். அவன் கண்ணிலேருந்து டியர் ட்ராப்ஸாக வந்துட்டே இருக்கு. அவனுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? நீங்கள் தயாங்கையே சொல்ல. எனக்கு தயாங்க தான் பிடிக்கும். தயாங் சிரிச்சானா ரொம்ப அழகாக இருப்பான். அவனை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். அம்மா தயாங்க நான் தானே கட்டிப்பேன். டேய் ஜிமினா, ஒரு மாதிரியாகவே இருக்குடா. அது ஒருத்தவங்களே நம்ம கனவுல வந்துட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ கனவுலியுமா? ஏன் கனவுலையும் தாண்டா சன்னி அக்கா டெல்லி கனவுல வந்து குனிஞ்சி கோலம் போட்டுட்டு போகிறாங்கடா. ஏய் கொன்றுவோன்னு, அது பேர் காஜி. அப்போ உனக்கு வந்தால் மட்டும் காதலா? என்ன சொன்ன? காதலா? அப்போ இது பேர் டேய் அப்போ யாரா கனவுல வரா? டேய் சொல்கிறா. ஏய் விட்றா, அது எனக்கே தெரில, பசாமிட்றா. ஜங்குக கிட்ட வந்து உட்கார்றா. இதுக்கிட்ட அப்படியே தள்ளி உட்காந்துருக்க. ஏன்னா உனக்கு எல்லாம் கரெக்டாக தான் உட்காந்துருக்க. ஓ கரெக்டாக தான் உட்காந்துருக்கியா? ஒரு பிரேக் அடிக்கிறேன். ஏய் ஏன்டா இப்படி படுத்துற? என்ன பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது, அங்கே தள்ளி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா. அண்ணா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? என்னோடய ஃபேவரட் ஷிப் தெரியுமா நீங்கள்? பார்த்தா அப்படியா தெரியுது? ஆமாண்ணா அப்படி தான் தெரியுது. உங்கள் ஷிப்புக்கு கூட பேர் வச்சுருக்குமே, டேக்குக்குன்னு. சரி கேண்டீனில் பேரை சொல்லி பப்ஸு வாங்கி சாப்பிடு போ. டேய் தேவாங்க இதுக்கிட்ட அப்படி போட்டு அவன் நடிச்சிட்டு இருக்கா? தள்ளு. விட்றா. டேய் விட்றா. அந்த மயிறு ஒன்று என்னையும் வச்சு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. ஏய் நான் பேசுகிறேன், எனக்கு பிரச்சனை தான். ஏய் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இவனும் நானும் ஃப்ரெண்டு, இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. எவனாச்சும் தப்பாக ஏதாவது பேசுனீங்க பல்ல உடச்சிருவேன். ஸோ இப்படி தான் சின்ன வயசுலேருந்து தேங் மேலே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ண ஃபீலிங்கை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்கான். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்கள நிலமை கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் ஃப்ரெண்டாக இருக்கவும் முடியாமல் கஷ்டப்படுறது இருக்கே, ரொம்ப கொடுமை. வலக்கையை பிடித்து வலக்கையில் விழுந்தேன், வலக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன். உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை என் முதல் வரி முதல் முழுவதும் பிழை விழிகளின் வழி விழுந்தது. மழையெல்லாம் முன்னால் தான், இதுவா உந்த நியாயங்கள்? எனக்கேன் இந்த காயங்கள்? கிழித்தாய் ஒரு காதல் ஓவியம். முருகன் முகம் மாறுதான், மனிதன் முகம் 100 தான். ஒவ்வொன்றும் வேறு வேறு நிறமோ. என் நண்பனே என்னை ஏய்த்தாய். சக்கரை எப்படா வந்த? உன்னை அங்கே தேடிட்டு இருந்தா நீ இங்கே வந்திருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? இப்படிதான் டக்குன்னு வருவீங்களா? உன்னை காணும் தேடிட்டு இருந்தா சொல்லுவேன் நீ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஜங்குக்கு தான் இப்போ எழுந்து போகலான்னு போகிறான். ஐயோ டக்குன்னு எழுந்ததில் அவனுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருந்திருக்கும். ஜங்குக்கு அம்மா தான் அதை பார்த்துட்டு, சக்கரை சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடு, அங்கே உனக்கு ஸ்பெஷலாக சூப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. சூப்பா? நீ இங்கே பாரு, அவ்வளோதான் ஒன்று. இனிமேல் தான் எனக்கு பால் கொடுக்குறேன், சூப்பு கொடுக்குறேன், இதை வந்த. ஏன்டா அப்படி கோவப்படுற? அது இல்லைடா, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. சரி கோவப்படாதடா, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகலான்னு போகிறாங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி, சக்கரை நான் இல்லைனா பூஸ்ட் ஆற்றி எடுத்துகிட்டு வரட்டுமா? ஜேகே தான் இப்போது கடுப்பாயிட்டு முறைக்கிறான். சரிடா முறைக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இப்போ கட் பண்ணா ஏங் தான் வீட்டு மொட்டை மாடியில் தம் அடிச்சிட்டு இருக்கான். அவன் கையில் மொபைல் வச்சுட்டு
ஜேகேவோட காண்டாக்டை தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு இப்போ ஜேகே கால் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறதுனே புரியல. ஷோ, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரே ராத்திரியில் எல்லாம் மாறிட்ட மாதிரி இருக்குது. நான் எப்படி கண்ட்ரோலை மிஸ் பண்ணேன்? தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. தேங்கோட மைண்டு ஸ்டேபிளாகவே இல்லை. அவனுக்கு இப்போ என்ன பண்ணுன்னே புரியல. இவ்வளோ நாளாக அவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப், நேற்று நைட்டு நடந்தது, அப்புறம் அவங்க அம்மா பேசினதுன்னு எல்லாம் போட்டு அவன் மைண்டில் அப்படியே குழம்புது. இப்போ இந்த பக்கம் கீழே பார்த்தா ஜேகே தான் தேங்க ரூம் முன்னாடி வெளில நின்றுட்டுருக்கான். ஷோ, ரூமை பார்த்தாலே பயமாக இருக்குது. எத்தனை தடவை வந்திருப்பேன். இப்போ நேற்று நைட்டு நடந்ததான் ஞாபகம் வருது. என்னதான் பண்ணுறதோ, அவன் வர என்ன மூடில் இருக்கானே தெரியலையே. இப்படி ஜேகே தான் ரூம் வெளியில் நின்றுட்டு அவன் பேக்கெட்டை தான் ரப் பண்ணிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி போதையில் இந்த மாதிரி தான் இருந்தான். எப்படியோ அரைக்குறையாக தான் ஞாபகம் வச்சுருப்பான். சரி, பேசி ஏதோ சமாளிக்க வேண்டியதான். இப்படி அவன் ரூம் வெளியில் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். தேங் தான் இந்த பக்கம் மாடிலேருந்து வந்தவன் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவ தேங்க அதை பார்த்துட்டு அவனும் போகிறான். எங்கே போயிட்டான், ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப தேங் தான் பின்னாடி வந்து நிற்கிறான். எங்கே போயிட்ட, ரூமில் ஆளவே காணோம் அப்படின்னு தேங்க பார்த்த பதட்டத்தில் அவன் பாட்டுக்கு அதை வளர்றான். அதை நான் கேட்கணும், நீ தான் காணும் ரூமில்? அது அது நான் என் ட்ரெஸ்ஸு என் ப்ரஷ்ஷு அதெல்லாம் அங்கே வீட்டில் இருந்தது, அதான் அங்கே போயிட்டேன் இப்படி ஜங்குக் சொல்ல. ஆனால் இவ்வளோ நேரமும் ரெண்டு பேரும் ஃபேஸை பார்த்துக்காம எங்கேயோ பார்த்துட்டும் கீழே குனிஞ்சிட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தேங்கி தான் பேச வர ஜங்குக் தான் அவனை கட் பண்ணி, அது ஆண்டி சொன்னாங்க ஈவினிங் ஏதோ பார்ட்டிக்கு போகணும், அது கம்பெனி பார்ட்டி. ஆமாம் போகணும். அப்புறம் நேற்று அது ஜிம்மின் தான் கால் பண்ணான், ஏதோ கீழே விழுந்தானா, அந்த நாய் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் கீழே விழுந்துச்சான். ஜங்குக், நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? என்ன அதை பேசி தானே இருக்கிறேன், அப்புறம் என்ன? அது நேற்று நைட்டு நீயும் நானும் அது அப்படின்னு தேங்க சொல்லிக்கிட்டே இப்போ ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஜங்குவும் கரெக்டாக தேங்க பார்க்க ரெண்டு பேருக்கும் ஐ கான்டாக்ட் அப்படியே லாக் ஆகுது. ஜங்கு ஜங்கு டே போதும்ண்ணா. ரெண்டு பேரும் ஃபேஸை பார்த்துக்கிட்டதும் நேற்று நைட்டு நடந்தது தான் ஞாபகம் வருது. அப்படியே ரெண்டு பேரும் வேறு வேறு டைரெக்ஷனில் திரும்பிக்கிறாங்க. ரெண்டு பேரோட ஹார்ட் பீட்டும் வேக வேகமாக துடிக்குது. அது தேங்கு என்ன, அது நேற்று நைட்டு அது ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லை. அது என்னென்னா, நம்ம குடிச்சோம்ல பால், அந்த பாலில் இதே கலந்துக்குது என்னோடய மீயும் உன்னோட மம்மியும் அப்படின்னு ஜங்குக் சொன்னதும் தேங்க இப்போ ஷாக்காக பார்க்குறான். ஆமாம், அவங்க பண்ண வேலை தான். இதை கேட்டதும் தேங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் அது நைட்டு எங்கேயும் தேங்க அதை பற்றி பேச வர மச்சான், ஆனால் என்னன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று அப்படின்னு ஜங்குக் சொன்னதும் சுத்தமாக தேங்க ஒன்றும் புரியல. அவள் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிக்க முன்ன அவன் இப்போ மச்சான்னு கூப்பிட்றதே தேங்க ஒரு மாதிரி இருக்குது. அதுவே அவனுக்கு என்னென்னு புரியல. பின்னா நீ ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான் மட்டை ஆகிட்டேன். நல்லா வேலை நான் கம்மியாக தான் குடித்தேன். நேற்று ஆல்ரெடியே எனக்கு வேறு வயசு இல்லை, இதெல்லாம் வேறு. ஐயோ இப்படி ஜங்குக் சொல்ல தேங்க்கு ஒன்றுமே புரியாமல் அவனை தான் பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிற? பார்த்தியா, சரக்கு அடித்தா கூட இந்த போதை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நைட்டும் இப்படி தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அடிச்சு போட்ட மாதிரி படுத்துட்டு இருந்தேன். என் வீட்டை கேட்டு என்ன மாத்திரன்னு நோட் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை சரக்குக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன? இப்படி ஜேகே அவன் பாட்டுக்கு அவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு அழுதுட்டுருக்கான். ஆனால் தேங்க்கு தான் தெரியும் அவனால் இப்போ ஜகுக கேஷுவலாகவோ நார்மலாகவோ பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு எல்லா விஷயமே அவனுக்கு ஞாபகம் இருக்குது. அவன் இப்போ கூட ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவனால் நார்மலாக அவனை பார்க்கவே முடியல. தேங்க்கு நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக ஞாபகம் இருக்குது. இப்போ கூட ஜேகேவோட லிப்ஸை தான் பார்த்துட்ருக்கா.
அதை பார்க்க பார்க்க அவனுக்கு தேவ், 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 போதும் போதும் இப்படி தேவங்கோட பேர் தான் நைட்டு ஃபுல்லாக காதில் கத்திட்டு இருந்திருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் திரும்பி தேங்க பார்த்து, டேய் நாடா நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் போதா தெரியலையா, ஸ்ட்ராங் போராக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்க. தேவ் ஜேகேயோட கழுத்தை தான் பார்க்குறான். அதில் ஃபுல்லாக மார்க்காக இருக்குது. தேவ் தேவ் கடிக்காதடா, முடிக்குதுடா. டேய் மச்சான் நாடா. ஒன்றும் இல்லை. தேங்க்கு தான் இப்படி விடாமல் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவனால் நார்மலாக இருக்கவே முடியல. தேங்க் இப்போ கன்ஃபியூஷனும் ஷாக்காக இருக்கிறது ஜேகேயோட ரியாக்ஷனை பார்த்து தான். ஜேகே எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறது தேங்க் ஒரு மாதிரி ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு தெளிவாக புரியுது, எதுவுமே நடக்காத மாதிரி சும்மா பொய்யா நடிக்கிறான்னு மட்டும் புரியுது தேங்க் இப்போ அவன் மனசில். ஆனால் எதுக்காக ஜங்குக் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போய்டும்னு நினைக்கிறியா? அதனால ஒன்றும் நடக்காத மாதிரி நடிக்கிறியா? நாம் இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் தானா ஜங்குக்? டேய் மச்சான் என்னடா யோசிச்சுட்டே இருக்க? சரி ஓகே சீக்கிரம் ரெடியா, ஆண்டி வர ஆல்ரெடி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு போக பார்க்க. ஏய் எங்கே போகிறேன்? ரெடி ஆகணும்ல, அங்கே வீட்டுக்கு போகிறேன். இல்லை அம்மா உனக்கு இங்கேயே சூட்டை எடுத்து வச்சுருக்காங்க. ஓ அப்படியா, சரி நான் எடுத்துகிட்டு போய் அங்கே ரெடி ஆகிட்டு வரேன். ஏன் இங்கேயே ரெடி ஆகு? ஏய் இல்லைடா, அது இதுக்கு முன்னாடி நீ இங்கே ரெடியானது இல்லையா? ஏய் சர்ரா எப்பா இங்கேயே ரெடி ஆகிறேன் அப்படின்னு சூட்டை எடுத்துகிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். அதை எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? அது நான் உள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டுட்டு வந்துடுவேன். இப்படி ஜங்குக் சொன்னதை கேட்டு தேங்க தான் சொல்ல வரான். ஆனால் அவன் அதுக்குள்ளே வேகமாக ரெஸ்ட் ரூம் திறந்துட்டு உள்ளே ஓடிடுறான். இப்போ ரெஸ்ட் ரூம் உள்ளே போயிட்டு தான் கேள்வியாக கேட்டு கொள்கிறான். என்னால் அவனை பார்க்க கூட முடியல. நினச்ச மாதிரி உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு தான் போல. நல்லது, ஞாபகம் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்க டாப்பை தான் இப்போ கழட்டுறான். பாத்ரூம் மிரரில் தான் அவனை பார்க்குறான். பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாக தேங் பண்ணி வச்சது கடிச்சு வச்சதுன்னு எல்லாம் ஃபுல்லாக அவனோட மார்க்ஸாக இருக்குது. இப்போ அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இதெல்லாம் அப்படியே இருந்துடக்கூடாதான்னு இருக்கு, அப்படியே உடம்புல இருந்துடணும், மறைஞ்சி போகவே கூடாது. அது சரி, நீயே என்னை விட்டு போயிடுவ, அப்புறம் இந்த மார்க்லாம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே வெளியில் தேயாங் ஜேகே பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். மைண்டு ஃபுல்லாக இதெல்லாம் எனக்காக தான் சொல்லிகிட்ருக்கியா? உனக்கு இதெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் பண்ணலையா? ஆனால் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே யோசிக்க முடியல. ஆனால் நீ எப்படி கேஷுவலாக இருக்க? ஏன்டா இப்படி பண்ண? நீ சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம்ல, இல்லை என்னை தூக்கி போட்டு 4 மிதியாவது முழிச்சிருக்கலாம்ல. ஏன்டா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க? தேங்கா கண்ணை திறந்து பாரு, உனக்கான லவ் உனக்கு முன்னாடி தான் இருக்குது. இப்படி டக்குன்னு அவங்க அம்மா சொன்னது அவன் மைண்டுக்கு வர ஒரே குழப்பமாக இருக்கு. இப்படி அவன் யோசிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். பார்த்தா ஜங்குக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் தூரத்தை வந்து தான் வெளில வரான். தேங் தான் அந்த மிரர் வழியாகவே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு பிளாக் சூட் தான் போட்டிருக்கான். தேங் தான் அவனே ரியலைஸ் பண்ணாமல் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு இந்த பக்கம் தேங்க பார்த்துட்டு அவன் வயசெல்லாம் வைட் ஆகுது. ஏன்னா தேங்க வெறும் பாட்டம் மட்டும் தான் போட்டுட்டு இருந்திருப்பான். அதுலேயும் அவன் திரும்பி நின்றுட்டுருக்க அவன் முதுகு ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸாக இருக்குது. இதெல்லாம் நானா பண்ணேன்? அது சரி, இவன் பண்ணது இதெல்லாம் கம்மி. நல்ல வேலை அவன் பார்க்காத மாதிரி முதுகில் இருக்குது, இல்லைனா என்ன ஆகுறது? ஏய் என்ன ஏன் பண்ணிட்டுருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்ல. ஆனால் தேங்க தெரியுது அவன் பின்னாடி பார்த்துட்டு தான் அப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு. தேங்க இப்போ சும்மா இல்லாமல் பர்ஃப்யூம் எடுத்து அவன் மேலே ஃபுல்லாக அடிக்கிறான். என்ன பின்னாடியில் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப போக, என்ன என்ன பண்ணுற அப்படின்னு ஜேகே வேகமாக ஓடி போய் அப்படியே அவனை பிடிச்சி திருப்புறான். டேய் என்னடா, எவ்வளோ நேரம் ரெடி ட்ரெஸ்ஸை போடு. டேய் பின்னாடிலாம் எரியுதுடா, ஏதோ ஸ்க்ராட்ச் பண்ணிடுவோம் போல், அப்படியே வலிக்குது பர்ஃப்யூம் பட்டதோ. உனக்கு தெரியுதா? நீ பார்த்து சொல்லு.
அது ஒன்றும் பெருசாலாம் இல்லைடா, ஜஸ்ட்டு கொஞ்சமாக சின்னதாக விழுண்டு ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, அதில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்படி வலிக்கும்? செம்மையாக எரியுது, ஒரு இடத்துல மட்டும் இல்லை, முதுகு ஃபுல்லாக. ஐயோ, பார்த்தனா தெரிஞ்சு போயிடுமே. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சின்ன காயம்தான். இந்தா ஃபஸ்ட்டு நீ ஷர்ட்டை போடு அப்படின்னு ஜேக்கிதான் அவன் கையில் ஷர்ட் எடுக்க தேங்க அப்போவும் திரும்பி மிரரில் பார்க்கலான்னு போகிறான். அதான் இல்லைன்னு சொல்கிறல்ல. இருடா, ஏதோ தெரியுது. டைம் வேஸ்ட் பண்ணுறேன், ஷர்ட்டை போடு. இப்படி 2 பேரும் மாறி மாறி அப்படி இப்படிமா புஷ் பண்ணி இப்போ அப்படியே சைடில் பெட்டில் தான் விழுந்துடுறாங்க. இப்போ ஜேகே மேலே தான் தயாங்க இருக்கான். அவ்வளோதான், ஜங்குக்கு அவன் ஹார்ட்டே வெளில வந்துடும் போல், அவ்வளோ வேகமாக படப்படன்னு நடிக்குது. தயாங்க்கு அப்படியே நைட்டு நடந்த சீன் தான் ஞாபகம் வருது. அவன் ஜேகேவே பார்த்துட்ருக்கான். தயாங்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ 2 பேரும் எதுவுமே பேசாமல் 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா இப்போ தயாங்கோட அம்மா தான் டக்குனு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. டேய் தயாங்க, ரெடி ஆடியாலே அப்படின்னு அவங்க உள்ளே வர இவங்க 2 பேரும் அடித்து பிடிச்சி எழுந்து உட்காடுறாங்க. கதவை தட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு தயாங்க சொல்ல ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ சாரிடா, நான் பார்க்காமே வந்துட்டேன். நான் என்னடா பண்ணிட்டோம், இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இதுக்கு முன்னுக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப அப்படியே தானே வருவேன், அந்த பழக்கத்தில் அப்படியே வந்துட்டேன். சரி, இனிமேல் கதவை தட்டிட்டு வரேன். 2 பேரும் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் போகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ஷையாகிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தயாங்க தான் ஜங்குவை திரும்பி பார்க்குறான். இருந்தாலும் ஆட்டி ஒரே விளாட்டு. சர்ரா மச்சான், நீ வா, நான் போகிறேன். இப்போவும் எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே கேஷுவலாக பேசிட்டு அப்படியே வெளில போகலான்னு போகிறான். ஜங்கு, என்ன என்ன மச்சான்னு கூப்பிடாத. ஏன் 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 கூப்பிடக்கூடாது? எதனால்? எதுக்கு? முன்ன கூப்பிட்டினா அது வேற, இப்போ அப்படி கூப்பிடாத. அது என்ன இப்போ அப்போ? எப்பயுமே நீ மச்சான்தான், கூப்பிடாதான்னு சொல்கிறல்ல அப்படின்னு தேங்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஷர்ட் எடுத்து போட்டுட்ருக்கான். ஜங்குக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீ இப்போ கூப்பிட்ற மாதிரி எல்லோரும் முன்னாடி கூப்பிட்டினா அப்புறம் அது நல்லா இருக்காது, அதுக்கு தான் சொன்னேன். இப்படி தேங்க தான் ஜிகே மிரரில் பார்த்துட்டே சொல்லிகிட்ருக்கான். ஓ அப்படி சொல்கிறியா, சரி அதோடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல அவன் வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. அவன் ரியாக்ஷனும் அவன் ஃபேஸும் ஒரு மாதிரியாக இருக்கிறத தேங்க தான் மிரர் வழியாக ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே இப்போ ஜங்குக்கு சரின்ட்டு வெளில போக தேங்கும் ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி ஃபங்க்ஷனில் தான் பார்க்குறோம். ஃபங்க்ஷனில் பெரிய பெரிய விஐபிஸு, அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸு, கம்பெனி பார்ட்னர்ஸுன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. மிஸ்டர் கிம்மும் மிஸ்டர் ஜியானும் தான் அவங்க சன்ஸோட மேரேஜை எல்லோரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் வெல்கம் பண்ணுற விதமாக கிளாப்லாம் பண்ணிகிட்ருக்க இப்போ தயாங்கிட்ட தான் ஒரு பொண்ணு வந்து பொக்கே கொடுக்குறா. ஜங்குக்கு அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தயாங்கோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷு. இவங்களோட தான் காலேஜெல்லாம் படிச்சிருப்பா. ஏய் சாரா, நீ எப்படி இங்கே? உன்னை இங்கே பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஷின் குரூப் ஆஃப் கம்பெனி என் டேடோட இதுதான். உங்கள் கம்பெனிலையும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் நாங்கள். ஓ ஐசி, எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் தெரில. சூன் நீ எல்லாம் தெரிஞ்சுப்ப. நானும் எங்கள் அப்பாவோட கம்பெனியை இப்போ தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ யா. ஓ கூல். வெயிட், ஜங்குக்குங்க அப்படின்னு ஜங்குக்கு தான் தேடுறான். பார்த்தா ஜங்குக்கு ஆல்ரெடி கீழே போயிருப்பான். அவன் பாய்ஸ் கேங்கோட போய் உட்காந்துக்கிறான். தேயாங் தான் ஜங்குக்கை பார்த்துட்ருக்க. தேயாங், நீ சாப்பிட்டியா? இல்லை இன்னும். அப்போவா ஒன்றும் சாப்பிட்லாம் அப்படின்னு அவன் சொல்ல தேயாங்கும் சரின்னு போகிறான். இது எல்லாத்தையும் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். ஏய் ஜங்குக்கு, அப்படியே சொல்லி ஒரு காலகி வாங்கித்தாடா அப்படின்னு மெக்கு தான் சாப்பிட்டுட்டு கேட்டுட்ருக்கான். இது ஸ்டார் ரோட்டில் இருக்கும்டா, நம்ம ரோட்டு கடையில் திங்கிற மாதிரி கேட்டுட்டுக்கிற அப்படின்னு ஜிம்மின் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்காக காலகி வேணும், இல்லைன்னா என்னால் சாப்பிட முடியாது. இவனை விட்டால் புரோட்டா சால்னாலாம் கேட்பான் போல இருக்குடா. டீ அப்புறம் வாங்கி தரோம், மூடிட்டு தின்னு. அதுக்குள்ளே இந்த பக்கம் சூபின் தான் அங்கே போயிட்டுருக்க வெயிட்டரை கூப்பிட்டு, அண்ணே மிக்சர் கிடைக்குமா? டேய் மோனத்தை வாங்காதீங்கண்ணா, கம்முன்னு இருக்குண்ணா கொஞ்சம் நேரம் அப்படின்னு ஜிம்மின் சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான். டேய் புது மாப்பிள்ள, என்னடா மூஞ்சில் பல்பக் காணோம், யூஸ் போன மாதிரி உட்காந்துட்ருக்க அப்படின்னு ஜிம்மின் கேட்டுட்ருக்க. ஜங்குக்கு இன்னும் தேயாங்கி சாராவையும் தான் பார்த்துட்ருக்கான். டேய் ஒன்று தாண்டா என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஜிம்மின் இப்போ ஜங்குக்கு எங்கே பார்க்குறான்னு பார்க்குறான். ஏய் இந்த ஜிகிடி, ஏய் நம்ம கூட படித்தாலே
சாரா அவள் தானடா, அவள் தேங்கோட கிருஷிடா, ஞாபகம் இல்லை அப்படின்னு பெக்கு தான் சொல்கிறான். ஏய் ஆமாண்டா, ஜங்கு கூட போய் அவள் ஆள்கிட்ட கூட சண்டை போட்டானே ஏங்காக அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க அந்த பக்கம் தேங்க சாராவும் பார்த்தா, அது எப்படி காலேஜில் அவங்க 2 பேரும் யாராவது ஷிப் பண்ணாலே அவ்வளோ சண்டை போடுவேன், கடைசியாக பார்த்தா அவனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லை, இது ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக பண்ணது தான். அண்ட் இது எங்கள் 2 பேருக்குமே தெரியும். 2 பேரும் பேசிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படின்னா என்ன சொல்ல வர? அது பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே பாஸ் பண்ணுறான். அப்போ டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா என்ன அப்படின்னு சாரா கேட்டதுக்கப்புறம் தேயாங்க் என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. இது எத்தனையோ தடவை ஜங்குக்கும் அவனும் பேசியிருந்தாலும் என்னமோ இன்றைக்கி அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ அவன் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கை தான் தேடுது. பார்த்தா தூரத்தில் ஜங்குக்கு உட்காந்து இவங்கள தான் பார்த்துட்டு இருக்கான். வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ல, உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல, எனக்காக உருக என் காது திருக, வழிபாத நிலவா நீ வேணும் நெடுக, தீராத தீயாக நான போதும் திரியோரம் நீதானே என்னை ஏத்துன. தேயாங் என்னாச்சு? என்ன கேட்ட? அதான் அவங்க 2 பேருக்கும் அப்போது சீக்கிரத்தில் டிவோர்ஸ் ஆகிடும் இல்லையா? ஏன் கேட்குறேன்னா, எனக்கு ஒன்று காலேஜ் டைம்லேயே ரொம்ப பிடிக்குதுயா. நீயும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறீங்கன்னு நிறைய ரூமர்ஸ், அதனால தான் நான் எதுவும் ட்ரை பண்ணலை. ஆனால் நீ அந்த சீனியரோட கமிட்டட் தானே? ஆமாம், அந்த டைம் அவன் கேட்கவும் ஓகேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சரியான டாக்ஸிக். ஸோ பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்போ நான் சிங்கிள் தான். ஸோ ஐ திங்க் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவள் கையெடுத்து தேங்கோட கை மேலே வைக்கிறா. டேய் பிடிச்சிட்டாடா பிடிச்சிட்டா, டேய் என்னடா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு ஜிமின் தான் இந்த பக்கம் கதறிட்டு இருக்கான். ஏய் நாயே எதுக்கு கத்திட்டு இருக்கிற? என்ன கத்துறனா? டேய் ஓ புருஷன் கையை ஓட்டி பிடிச்சிட்டு இருக்கா, அது போய் கேட்காம கம்னு உட்காந்துட்டு இருக்கிற. ஜங்குக் தான் அவன் கையில் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அதை அப்படியே ஸ்பிட் பண்ணிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். என்ன புருஷனா? ஏய் திருச்சி வளர்ப்பாதடா. ஏய் எல்லார்ட்டையும் இந்த பொம்மை கல்யாணம் மாதிரி ஏமாற்றலாம், ஆனால் எனக்கு தெரியும்டா. டேய் இந்த பாடி என்னடா பேசுகிறான்? என் ஃப்ரெண்டுடா. என்னடா லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஆல்ரெடி பேசினேன் தானே. அவ்வளோதான், இன்றைக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ணியாச்சுல, சீக்கிரமாக கம்பெனி எடுத்துருவான். அப்புறம் என்ன, டிவோர்ஸ் தான். அவன் வேறு பக்கம் நான் வேறு பக்கம், முடிஞ்சுதே சொல்லி முடிஞ்சுதே. எல்லோரும் மேரேஜுக்கு தானே ட்ரீட் தருவாங்க, நான் தரேன் பாரு ட்ரீட்டு, டிவோர்ஸ் ட்ரீட்டு. எப்படி? நடி நடி இப்படியே நடிச்சிட்டு உருப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஜிமிந்தா ஒரு மாதிரி காண்டாயிட்டு சொல்கிறான். ஏய் புறமுகு என்னடா அவனுக்கு? ஏய் சரி வாங்க எந்திரி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம ஏரியாவுக்கு போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போது அவங்க எல்லாரையும் லோக்கல் பாருக்கு கூப்பிட்டு போயிடுறான். இந்த பக்கம் தேயாங் தான் சாராவை ட்ராப் பண்ணுறதுக்காக அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ 2 பேரும் தான் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ சாரா, தேயாங் நான் கேட்டதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. எதுக்கு? என்னது? அதான் நம்மளை பற்றி எப்படியும் நியூவாக பார்த்து நீ ஒரு ஆளை டேட் பண்ணுறதுக்கு, அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? நம்ம டேட் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் செட் ஆச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சாரா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேயா, நீ யோசிச்சு பொறுமையாக சொல்லு. ஐ கேன் வெயிட். உங்களுக்கு இப்போ தானே அந்த மேரேஜ் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சாரா தான் இப்போது தேங்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு பார்க்குறா. பார்த்தா தேயாங் ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இன்னொரு கையில் ஜங்குக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கே போனோம் சொல்லாமல் கூட போயிட்டு ஃபோனை வேறு எடுக்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஜிமின் பெக் சுபினோட பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்ருக்கான் லோக்கல் பப்பில். ஏய் வெயிட்டர், இவனுக்கு 4 கலக்கி, இவனுக்கு ஒரு பிளேட்டு மிச்சர், என்ன வேணுமோ கூட, இன்றைக்கி ஏன் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஃபுல்லாக குடிக்கிறான். அப்போ நீயே சந்தோஷமாக தான் இருக்கிற இல்லை? ஆமாம் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு, அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை தான் இப்போ கழட்டுறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கோட கழுத்தை பார்க்குறான். ஏய் இப்போ புரியுதே எதுக்கு ட்ரீட்டுன்னு.
ஏய் இவன் நேற்று நைட்டு ஃபஸ்ட் நைட் கொண்டாடிருக்காண்டா. ஆ அப்படியா? டேய் இவனா அது டீலுலாம் இவன் விட்ட ஓலுடா. ஏய் உன்னை வாயை கிழிச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னடா மூடிட்டுருக்கியா? ஓ ஒன்றும் இல்லையா? அப்போ இது என்ன சார்? சார் இது என்னங்க சார் அப்படின்னு ஜிமேந்தா எழுந்து வந்து ஜங்கு கூட ஷர்ட்டை நவுத்தி காட்டுறான். ஏய் போடா தள்ளி போடா. ஏய் எங்கே ஆடுற காட்டு. ஏய் அது கோசு கட்டிடா பாடு. ஏய் நடிக்காதடா டேய். இப்படியே 2 பேரும் ஓடி பிடிச்சிட்டு அப்படியே வெளில வந்து ரோட்டில் ஒரு கார் முன்னாடி தான் விழுந்துடுறாங்க. பார்த்தா அந்த கார்லேருந்து தேங்க தான் வரான். டேய் என்னடா பண்ணுறீங்க? அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன் அட்டன் பண்ணாமல் இன்னும் ரோட்டில் படுத்துட்ருக்கீங்க அப்படின்னு தயாங்க சொல்லிட்டு ஜேகேவை தான் இப்போ தூக்குறான். ஏய் தயாங்கு என்னையும் தூக்குடா. நீ எல்லாம் இங்கே படுத்துக்கடை. கார் லாரி ஏதாவது வந்து ஏற்றிட்டு போட்டோம். எதுக்குடா அவனை இங்கே கூட்டம் தான்? நல்லா இருக்குடா கதை. அவன் தாண்டா கூட்டம் தான் எங்களை அப்படின்னு ஜிமின் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. தயாங் தான் இப்போ ஜேகேவை தூக்கிட்டு போய் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு சீட் பெல்ட் தான் போடுறான். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி அவங்க போக, ஏய் அப்படியே விட்டு போகிறீங்களேடா டேய். தம்பி இந்தாப்பா. அண்ணே நீங்களாவது கை கொடுக்குறீங்களே அந்த மனசு தான் கடவுள். கையை கொடுக்குறேண்ணா. டேய் பில்லை புடி. ஏன்னா பில்லா 5 பரோட்டா 10 கலக்கி 5 பேக்கெட் மிச்சரா. அது கூட சரக்கும். அட பாவி மூடிட்டு ஓச்சியில் அங்கேயே தின்றுப்போமா? ட்ரீட்டு கொடுக்குறான் ட்ரீட்டு. என் லவுடு ஏஞ்சி தொலைங்கடா இன்னும் தின்ட்டே இருக்கானுங்க. ஜிமிந்தா இப்படி இங்கே புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் காரில் என்ன மச்சான் என்ன சொல்கிறா சாரா? எவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணுறீங்க? நிறைய பேசிக்கிட்டீங்களா? உன்னை மச்சான்னு கூப்பிடாதான்னு சொன்னேன். ஏன் அப்படி தான் கூப்பிடணும். அப்படி தானே கூப்பிடணும். வேறு எப்படி கூப்பிடுறது? புருஷன்னு கூப்பிட்டுமா? கூப்பிட முடியாதுல்ல? கூப்பிட முடியாது. ஆனால் சாராவணியும் செம்ம பொருத்தம். 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னா அதுதான். எதுக்கு இப்படி ஃபுல்லாக குடிச்சு வச்சுருக்க? உனக்கு தான் ஒத்துக்காது வாமிட் வரும்னு தெரியும்ல. ஏன் நிறையா குச்சேண்ணா? அது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா அதான். ஏன் சந்தோஷமாக இருந்தேன்னு கேட்க மாட்டியா? ஏன் லைஃபு பக்காவாக செட்டில் ஆகிடும்னு சொன்னல, அப்படியே ஆச்சு பார்த்தியா? கொஞ்சம் வாயை மூட்டு வரையோ? வாயை மூட்டா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கியா? ஏய் ஜேகே இதோட சொன்னேன். ஜேகே தான் ஃபுல்லாக வாமிட் பண்ணிடுறான். அதுவும் அவன் மேலேயே ஃபுல்லாக எடுத்துடுறான். வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக மட்டையாயிடுறான். இப்போ வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. தேங்கி இப்போ ஜேகேவை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஏய் என்னடா ஆச்சு? ஏன் அவனை எப்படி தூக்கிட்டு வர? என்ன ஷர்ட்டெல்லாம் எப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, பாட்டியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடிச்சிட்டான். நீங்கள் போய் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு போய் அவனை பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜேகேயோட ஷர்ட்டை தான் கழட்டுறான். ஜேகே தான் இப்போது அவன் கண்ணை மூடிக்கிட்டு, ஏய் யாரு பாரு கழட்டக்கூடாது தப்பு. ஃபுல்லாக வாமிட் எடுத்து வச்சுருக்க, க்ளீன் பண்ணாமல் எப்படி படுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேங்க இப்போ அவன் பாட்டம் கழட்ட போக, ஏய் ஷோல்டருக்கெல்லாம் கழட்டக்கூடாது தப்பு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷன் மட்டும்தான் நான் பண்ணுவான் இப்படி ஜேகே சொல்ல தேயாங் தான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறான். தேயாங் சாரா தேயாங் அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க. தேயாங் இப்போ ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவனே பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கழுத்து கீழே வர அவனோட உடம்பெல்லாம் ஃபுல்லாக மார்க்காக இருக்குது. தேயாங்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகே உனக்குள்ள அப்படி என்னதான் வச்சுருக்க? ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு தேயாங் அவன் மனசுலேயே நினச்சிட்டு இப்போ அவன் உடம்புல இருக்க மார்க்கெலாம் தான் தொட்டு பார்த்துட்ருக்கான். ஜேகே இப்போது அவன் கண்ணை திறந்து ஒரு ஆஃப் ஐஸில் தேயாங்க தான் பார்க்குறான். என்ன பண்ணுறா? தொடாத வலிக்குது. பாத்தியா எப்படி கடிச்சு வச்சுருக்கானா? அது ஜங்குக்கு இப்போது தேயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். 2 பேருக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. ஜங்கு அது என்ன என்ன
என் உதடு மட்டும் என்ன உனக்கு தக்காளி தொக்கா? அங்கே மட்டும் பண்ணல நீ. ஏய் என்னடா க்யூட்டு மயிரெல்லாம் பண்ணுற? நீ தான் பொறுக்கி, நான்லாம் பூக்கி தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட கழுத்தை சுற்றி தான் அவன் கையை ரேப் பண்ணிக்கிறான். மச்சான்னு சொல்லக்கூடாதா உன்னை? அப்படி தான் சொல்லுவேன். மச்சான் 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 உன் மேலே ஆசை வச்சா வச்சு தச்சா தச்சா. மச்சானுக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்கு தெரியும்ல? என்ன மச்சான்? மச்சான் மச்சான் உன் மேல ஆசை வச்சான் வச்சு தச்சான் தச்சான் உசுரோட ஒன்ன தச்சான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு சொல்லுங்கள். அண்ட் அது இன்னும் ஒரு பார்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், பாய்.